இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஹலோ ஃபைன் டைம் சினி வியூவர்ஸ், நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தகவல், ஒரு நியூஸ் வந்துட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய, எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் இப்போ வந்துட்டு திரையுலகத்திற்கே வந்துட்டு ஒரு சங்கடம் வந்துட்டு உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 170க்கும் மேற்பட்ட படங்களை நடித்த ஒருத்தர் போயஸ் கார்டன்லேயே வந்துட்டு அவருக்கு சொந்த வீடு இருந்தது. இருந்தாலும் அவர் வந்துட்டு வாழ்க்கையில் நிறைய கடன் வந்துட்டு ஆகி அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்து இப்போ வந்துட்டு முதியோர் இல்லத்துல யாரும் இல்லாத ஒரு தனி மனுஷரா வந்துட்டு இருக்காரு. அவரோட வாழ்க்கை எப்படி வந்துட்டு இந்த மாதிரி மாறுச்சு, அந்த நடிகர் யாரு, எதனால இந்த சூழ்நிலைக்கு அவர் வந்தாரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்றேன். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோவை பாருங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு எல்லா மொழிகள்லையும் வந்துட்டு முன்னணி நடிகராக ஒரு காலத்தில் இருந்தவர். அதுக்கப்புறம் நிறைய குணச்சித்திர வேடங்களை வந்துட்டு நடிச்சு நல்ல ஒரு நடிகர், நல்ல ஒரு சிம்பிளிசிட்டிக்குன்னு பேர் பண்ண ஒருத்தர் அப்படின்னு பேர் வாங்கினவர் தான் வந்துட்டு மோகன் சர்மா அவர்கள். ஒரு காலத்தில் இவர் வந்துட்டு போயஸ் கார்டன், அதாவது தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு இடம் தான் இந்த போயஸ் கார்டன். அங்கே வீடு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம முன்னாள் முதலமைச்சராக இருந்த மறைந்த திரு ஜெயலலிதா அவர்களோட வீடும் வந்துட்டு அங்கே தான் இருந்தது. ஸோ அந்த வீட்டுக்கு பக்கத்திலே வந்து இவர் மோகன் சர்மா அவர்களுக்கு ஒரு சொந்த வீடு இருந்தது. நல்ல ஒரு மதிக்கக்கூடிய ஒரு மனிதரா வந்துட்டு சினிமா துறையில இருந்தவர். 170க்கும் மேற்பட்ட படங்கள்ல வந்துட்டு இவர் நடிச்சிருக்காரு. நிறைய பிரபலமான நடிகர்கள் கூட பணியாற்றிய அந்த வாழ்க்கை. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு அவர் வாழ்க்கையில் எடுத்த ஒரு முடிவுனால கடனுக்கு மேலே கடனாகி அவரோட சொந்த வீடுகள், சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று இப்போ முதியோர் இல்லத்தில் யாருமே இல்லாத ஒரு தனி மனிதராக வாழக்கூடிய ஒரு நிலைமையில் அவர் வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு சூழ்நிலை இவருக்கு எதனால் வந்தது தெரியுமா? மோகன் சர்மா அப்படின்ற பெயரை வந்துட்டு இப்போ இருக்கிற தலைமுறையில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். 1970களில் தென்னிந்திய தமிழ் சினிமாவிலையும் மற்ற மொழிகளிலும் வந்துட்டு நல்ல ஒரு மதிக்கக்கூடிய முன்னணி நடிகராக இவர் இருந்தார். நடிகர் அப்படின்றத தாண்டி தயாரிப்பாளர், இயக்குனர், தொலைக்காட்சி இயக்குனர், இந்த மாதிரி நிறைய துறைகளில் வந்துட்டு அவரோட திறமையை அவர் வெளிப்படுத்திட்டு வந்தார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு எல்லா மொழிகளிலுமே வந்துட்டு அவர் ஃபேமஸாக இருந்த காலத்தில் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு வந்துச்சு. இவர் நடித்த படங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டைரக்டர்ஸாக இருக்கட்டும், கூட நடித்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறது எப்படின்னா சிம்பிளிசிட்டி அப்படின்னா வந்துட்டு மோகன் சர்மா அவர்கள் தான். அவங்க நடிக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்துட்டு நடிப்புக்கு அவர் அப்படியே முழு அர்ப்பணிப்பை கொடுத்து நடிக்கிற ஒருத்தரா வந்துட்டு இருந்தாங்க. ஓவர் ஆக்டிங் அப்படின்றது வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையுமே இருக்காது. இந்த மாதிரி நல்ல நல்ல பெயர்கள் வந்துட்டு அவருக்கு கிடைச்சது. அவர் நடிக்க அறிமுகமானது பார்த்தீங்க அப்படின்னா மலையாளம் சினிமாக்கள்ல தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து தமிழ், தெலுங்கு அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜஸ்ல வந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஹீரோவா வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. புதிய தலைமுறை ஹீரோக்கள்லாம் வந்துட்டு வர வர இவரோட மார்க்கெட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி குணச்சித்திர வேடங்கள்ல வந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சாங்க. வில்லனா இருக்கட்டும், அப்பா ரோல், இந்த மாதிரி நெய்பர் ரோல், இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல வந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் இவருக்கு வந்துட்டு நிறைய சினிமா வாய்ப்புகள் அப்ப இருக்கதா செஞ்சது. அந்த டைம்ல இவர் எடுத்த ஒரு முடிவு தான் இப்ப அவரோட வாழ்க்கையை வந்துட்டு திருப்பி போட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சினிமால வந்துட்டு நிறைய சம்பாதிச்சு நல்ல ஒரு பிளேஸ்ல இருந்து போயஸ் கார்டன்ல வந்துட்டு வீடு வாங்கி ஜெயலலிதா அம்மா அவங்களோட வீட்டுக்கு பக்கத்திலே வந்துட்டு இவர் இருந்திருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு இவங்க கூட நல்ல ஒரு தொடர்பு வந்துட்டு அவங்களுக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தன்னோட தொழிலையும் தன்னோட கெரியர்ல நல்ல ஒரு முன்னணி ஆக்டரா இருந்தவர். ஓகே, நம்ம வந்துட்டு சினிமால நிறைய சம்பாதிச்சிட்டோம், இப்போ வந்துட்டு டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் ஆகலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. சினிமா வாழ்க்கையில ஆக்டரா சம்பாதிச்ச எல்லாத்தையும் வந்துட்டு ப்ரொடக்ஷன்லையும் டைரக்ஷன்லையும் வந்துட்டு அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. ஸோ அப்படி இவர் வந்துட்டு தயாரிச்ச ஒரு படம் வந்துட்டு எதிர்பார்த்த அளவு கொஞ்சம் வெற்றி வந்துட்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் தயாரிச்ச படங்கள்ல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காதனால நிறைய கடன்கள் வந்துட்டு இவருக்கு அதிக ஆரம்பிச்சது. ஸோ இருந்தாலும் அந்த முயற்சியை விடாம தொடர்ந்து இவர் வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. அப்படி இவர் எதிர்பார்த்த பட்ஜெட்டை விட நிறைய படங்களுக்கு வந்துட்டு பட்ஜெட் ஜாஸ்தி ஆகிட்டே போயிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா கடன்கள் ஜாஸ்தியாகி அவர் இருந்த அந்த சொந்த வீட்டையே வந்துட்டு விற்கக்கூடிய நிலைமை வந்துட்டு இவருக்கு வந்தது. அப்படி ஒரு நிலைமையை தாண்டி இப்போ வந்துட்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் வந்துட்டு அவர் கொடுத்துருக்காரு. அதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போயஸ் கார்டன்ல இருந்த ஒருத்தர் இப்போ வந்துட்டு
ஒரு முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்துட்டு வந்திருக்கு. இதுல இருந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது எப்பவுமே வெற்றியை நோக்கியே வந்துட்டு போகாது. சில நேரங்கள்ல நம்மளுக்கு அதுல தோல்வி அப்படின்றது இருக்கும். ஆனா எனக்கு அந்த தோல்வி அப்படின்றது வந்துட்டு ரொம்ப காலமா தோல்வியிலே போயிட்டுருச்சு. அதனாலதான் நான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்க வந்துட்டு போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா அம்மா வீட்டு பக்கத்துல இருந்ததுனாலயே இவங்க 2 பேருக்கும் இல்ல அந்த உறவு வந்துட்டு நட்பா நிறைய நாள் வந்துட்டு தொடர்ந்தது. அதுவும் ஜெயலலிதா அம்மா கடைசியா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சினிமா துறையில இருந்து நான் பார்த்த ஒருத்தர் அப்படின்னா அது கடைசியா நான் மட்டும்தான். அவங்க கூட நல்ல ஒரு உறவு எனக்கு இருந்தது. கடைசியா போகும்போது கூட சின்னதா பிரச்சனை தான், திரும்பி நான் வந்துருவேன் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போனதாகவும், திரும்பி வராதது இவருக்கு வந்துட்டு ஒரு பேரிடியா இருந்தது அப்படின்னு அந்த இன்டர்வியூல வந்துட்டு அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் அதையும் தாண்டி வந்துட்டு சினிமா துறையில எனக்கு ஒரு தோல்வி அப்படின்றது இருந்தது. இருந்தாலும் அந்த சினிமா துறையில வெற்றி அப்படின்றது நிறைய நாள் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில வந்துட்டு எனக்கு வெற்றி இல்லைன்னா மன நிம்மதி அப்படின்றது இருந்ததே கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனா அதிகமான வந்துட்டு செய்திகளை இவர் வந்துட்டு பதிவிடலை. ஸோ அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை. இப்படி தன்னோட வாழ்க்கையில வெற்றி தோல்வி ரெண்டையும் சந்தித்து இப்போ வந்துட்டு கொஞ்சம் இக்கட்டான நிலைமையில இருக்காரு மோகன் சர்மா. இவருக்கு இப்போ வந்துட்டு 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. சென்னைக்கு பக்கத்துல கும்மிடிப்பூண்டி அப்படின்ற ஒரு இடத்துல முதியோர் இல்லத்துல வந்துட்டு அவர் இப்போ இருக்காரு. ரோட்டரி கிளப்ல வந்துட்டு இவர் முக்கியமான ஒருத்தரா இருந்ததுனால அந்த கிளப்ல இருந்த நிறைய பேர் வந்துட்டு இவரோட இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு வந்துட்டு நீங்க ஓகே இந்த முதியோர் இல்லத்துல இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு இப்போ ஹெல்ப் பண்ணி இப்போ அங்க வந்துட்டு இலவசமான உணவுகள் தங்கருக்கு வந்துட்டு நல்ல ஒரு இடம்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா இவர் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த விஷயம் எல்லாம் ஓகே தான், இருந்தாலும் என்னோட மருத்துவ செலவுக்கு அப்படின்னே வந்துட்டு மாசம் நல்ல ஒரு அமௌண்ட் வந்துட்டு ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தெரிஞ்சு நிறைய உறவினர்கள் வந்துட்டு அவருக்கு 2 லட்சம் 30,000 அந்த மாதிரிலாம் கொடுத்து வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுலயும் இம்பார்ட்டண்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, இவரோட இந்த நிலைமையை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு 1 லட்சம் ரூபாய் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது அவருக்கு கைக்கு வந்ததாகவும் இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு தொகையை வச்சுதான் இப்போ அவரோட வாழ்க்கையை அவர் கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவரும் அவரோட குடும்பமும் வந்துட்டு நல்லா இருப்பாங்க, நல்லா வாழணும் அப்படின்னு. ஒரு காலத்துல நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷருக்கு இப்ப ஹெல்ப் பண்ண ஆளே இல்லாம தனிமையில வந்துட்டு அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. அண்ட் இன்டர்வியூல அவர் சொன்ன ஒரு விஷயம், அவங்க பையன் வந்துட்டு ஜெர்மனில இருக்காங்க, நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்காங்க, அவங்க பையனும் அவங்க ஒய்ஃபும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஏன் சார் உங்களுக்கு வந்துட்டு அவங்க ஹெல்ப் பண்ணல பாத்துக்கல அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல இருந்து எல்லாரும் பண்ற ஒரு விஷயம் இதுதானே. என்னன்னா அவங்க பையனுக்கு அவங்க வந்துட்டு நல்ல ஒரு செட்டில்டான லைஃபை வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, அதுல நான் வந்துட்டு தலையிட விரும்பல, அதனாலதான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ் இவர் கூட நடிச்சிட்டு இருந்த லக்ஷ்மி அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்களோட திருமண வாழ்க்கை அவரோட வெற்றிகரமா இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு 5 வருஷத்துல பிரியற நிலைமை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 2வதா சாந்தின்னு ஒருத்தங்களை மேரேஜ் பண்ணி அவங்க கூட தான் வந்துட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்புறம் ரீசெண்டா அவங்க கூடயும் வந்துட்டு ஒரு மனஸ்தாபம் காரணமா இப்ப டிவோர்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சோ அவங்களும் வந்துட்டு இவங்களை கைவிட்டுட்டாங்க. சோ இது எல்லாமே தாண்டி இந்த ஒரு கஷ்டத்துலயும் அவர் இப்ப வந்துட்டு தனிமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு திரையுலகில் இருக்கிற எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சங்கடம் வந்துட்டு உருவாக்கி இருக்கு. ஸோ இவரோட வாழ்க்கை அப்படின்றத தாண்டி சினிமா உலகத்துல பல முன்னணி நடிகர்கள் பல மூத்த நடிகர்களுக்கு இந்த ஒரு நிலைமை தான் வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. இவங்களோட வாழ்க்கையில இருந்து நம்ம சாதாரண மனிதர்களா திரையுலகத்திலிருந்து வெளியே நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களா வந்துட்டு நம்ம எப்படி அதை வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் நம்மளுக்காக தான் அவங்க எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம கடைசி காலத்துல தனியா விட்டுறக்கூடாது இல்லையா. என்னதான் குடும்ப பிரச்சனைகள் என்னதான் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்ல இருந்தாலும் அவங்க நம்மளோட அப்பா அம்மா. ஸோ அவங்கள இந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில நம்ம வந்துட்டு விட்டுறக்கூடாது. அவங்கள வந்துட்டு கடைசி வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணும் இல்லையா. அந்த ஒரு விஷயத்த நம்ம இவரோட லைஃப் ஸ்டோரியிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். 170க்கும் மேற்பட்ட படங்கள், இயக்குனர், தயாரிப்பாளர் அப்படின்னா அவங்களோட நிறைய திறமைகளை வெளிப்படுத்தின ஒரு மனிதர், தேசிய விருது வாங்கினவர், போயஸ் கார்டன்ல வந்துட்டு அவருக்கு ஒரு வீடு இருந்தது. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில வந்துட்டு வெற்றியே இருந்த ஒரு மனுஷர் இப்போ அவங்களுக்கு துணைக்கு யாருமே இல்லாம ஸோ இந்த ஒரு நிலைமையில கூட யாரையுமே வந்துட்டு குறை சொல்லாம அவரோட வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட வாழ்க்கை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடமா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சம்பவம் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான உண்மை சம்பவங்கள் சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நான் உங்கள் சந்தியா தாஸ்.